அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின், இந்த ஆங்கிளில் தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து கேட்கறனால நம்ம ஃபஸ்ட்டு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 9th பாலிட்டி நம்ம பார்க்குறோம். அப்படியே வரிசையாக 9th 10th 11th 12th பார்த்துட்டு அப்புறம் லோயர் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி பார்க்கலாம். ஓகே, தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொது சேவகர் ஒருத்தரை ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தேர்தல் மெத்தடை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து தான் இந்த தேர்தல் மெத்தடை எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கரெக்டான வரிசையில் ஞாபகம் வச்சுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்து சரியான வரிசை இது அப்படின்னு சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சமைச்ச உணவை மதச்சார்பு இல்லாமல் மக்களுக்கு குடு அப்படின்னு சொல்லி, குடி ரைமிங்காக இருக்குது பாருங்கள். சமைச்ச உணவை மதச்சார்பு இல்லாமல் மக்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நவீன இந்தியாவில் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க. நவீன இந்தியா அந்த குடியரசு ஆணைச்சு பார்த்தீங்களா, அப்பையிலேருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தேர்தலை பற்றின அட்டவணை என்ன அப்படின்னா 15வது அட்டவணை, அதாவது 15வது பகுதி தான் இந்த தேர்தல் பற்றின விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது தேர்தல் பற்றின ஆர்டிக்கல் பாருங்கள், 324 329 வரைக்கும் இந்த தேர்தல் பற்றின ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், தேர்தல் பற்றின ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து 324 329 வரைக்கும் தேர்தல் பற்றின ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் 324 அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாட்டில் சுதந்திரமாக நியாயமான தேர்தலை உறுதி செய்யணும் அப்படின்னா தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்ற சொல்கிற ஆர்டிக்கல் தான் 324. என்னது 324? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 324. சரியா, தேர்தல் ஆணையம் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் இது 324. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மும்மரமாக 24 மணி நேரமும் தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் வர்றப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும், கண்ணை விழிச்சு நல்லா செயல்படணும். அப்படின்னா தான் ஏதாச்சும் பணப்பட்டுவாடாலாம் நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் ஆணையம் மும்மரமாக, 3க்கு மும்மரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்மரமாக 24 மணி நேரமும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையரும் இருப்பாங்க. ஓகே, இப்போ இருக்க தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னா ராஜீவ்குமார். இப்போ இருக்க தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ராஜீவ்குமார். அடுத்து இந்த 2 தலைமை தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னா சுக்பீர் சந்த், இன்னொருத்தர் ஞானேஷ்குமார். யார்? சுக்பீர் சந்த், இன்னொருத்தர் யார்? ஞானேஷ்குமார். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் 2 டைம் சொல்கிறேன் நான். தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். துணை இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அது இந்த 2 பேர் யார் அப்படின்னா சுக்பீர் சந்த், இன்னொன்று ஞானேஷ்குமார். இவங்க 2 பேர் தான் இந்த 2 தேர்தல் ஆணையர்கள். ஓகே, மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. யார்? தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஓகே, இந்த 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட வருஷம் எது அப்படின்னா, அது வரைக்கும் 1989 தான் இந்த 2 தேர்தல் ஆணையர்களை நியமிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார். 1989 இருந்து தான் இந்த 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இப்போ பாராளுமன்றத்தில் தேர்தல் சம்பந்தமாக வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாட்டம் தொகுதிகளை வரைகிற செய்கிறதா இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் என்னது நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா சட்டம் போட்டுக்கலாம். அப்போ நாடாளுமன்றத்துக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த தேர்தல் தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்லையா அந்த பட்டியல் தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம எதில் சட்டம் போட்டுக்கலாம்? நாடாளுமன்றத்தில் சட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேரால. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குட ஓலை அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த வழக்கத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா கிராம சபை உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுறாங்க. இது யார் காலத்தில் அப்படின்னா சோழர்கள் காலத்தில். யார் காலத்தில்? சோழர்கள் காலத்தில் தான் இந்த மெத்தட் இருந்துச்சு. இந்த குட ஓலை முறை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டு மூலமாக தான் இந்த குட ஓலை மெத்தட் இருந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த குட ஓலை முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பானையில் கிராம சபை உறுப்பினர்களுடைய பெயர்கள்லாம் எழுதி அந்த பானையில் போடுவாங்க. அதிலிருந்து ஒரு சீட்டு ஒரு சிறுவனை எடுக்க சொல்லி அது மூலமாக கிராம சபை உறுப்பினர்களை செலக்ட் பண்ணாங்க. இந்த மெத்தட் எங்கே இருக்குது அப்படின்னா சோழர்கள் காலத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னு கேட்பாங்க, சோழர்கள் பீரியடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமாக நம்ம என்ன இந்த பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்கிறது, இதெல்லாம் மாநில சட்டமன்றத்திலேயே
இயற்றிக்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது, அதே மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து 2+1 மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ யார் இருக்கா அப்படின்னா ஜோதி நிர்மலா சாமி அவங்க வந்து வந்திருக்காங்க புதுசாக. அவங்க தான் வந்து தமிழ்நாட்டோட புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செஞ்சுருக்காங்க. யார்? ஜோதி நிர்மலா சாமி அவங்க தான் இப்போ வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க, தலைமை தேர்தல் ஆணையராக போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்தல் நடைமுறையை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேசிய அளவில் அரசாங்கத்தோட தலைவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டால் பிரதமர், அரசின் தலைவர்னு கேட்டால் பிரசிடென்ட் வந்துருவார். அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர், அரசின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்துருவார். ஓகே, இவங்க வந்து மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்திய பாராளுமன்றத்தில் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. பிரதமரை வந்து நம்ம டேரெக்டாக தேர்ந்தெடுக்க மாட்டோம், நம்ம வந்து எம்பிஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ண இந்த எம்பிஸ் தான் பிரதமரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதை தான் அவங்க வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாக்ஸில் பாருங்கள், இந்தியாவில் ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக என்ன பண்ணுறாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னது? ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கப்பட்ட வருஷம் தான் இந்த 1950 ஜனவரி 25 தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தொடங்கப்பட்ட வருஷம். அதனால தான் இதை வந்து தேசிய வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மட்டும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 15, 1994. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 15, 1994. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950. இதை தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம தேசிய வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், நோட்டாவை பற்றி சொல்கிறாங்க. நோட்டா அப்படின்னா என்னென்னா நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த நோட்டா. மேலே வந்து அந்த மிஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ அதெல்லாம் சைடில் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கடைசியில் ஒரு நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நன் ஆஃப் தி அபோவ், மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்றது நம்ம அமுக்கணும்னா எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இது வந்து பாருங்கள், எப்போ வந்து இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாருங்கள். 1961 இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 49 தான் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் பற்றி சொல்கிற ஒரு ஆர்டிக்கல். எது? 49 1961 அந்த சட்டம் கொண்டு வராங்க இந்திய தேர்தல் நடத்தை விதிக்காக. 1961 49 தான் இந்திய தேர்தல் நடத்தை விதிகளை பற்றி சொல்லுது. திரும்பி சொல்கிறேன்னா அது உங்கள் மைண்டில் நம்ம சொல்ல கேட்டு பதிவாகும். அதனால தான் 2-3 வாட்டி சொல்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மிஷினை பாருங்கள். இது வந்து இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓட் பண்ணுவோம் இல்லையா? யாருக்கு ஓட் பண்ண விருப்பம் இருக்கும் இந்த பட்டன் அழுத்தினா அது போகும். இது வந்து பாருங்களேன், 1998 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சீட் இருக்குல்லையா, அந்த வாக்குச்சீட்டு வந்து நம்ம இது பண்ணி மடித்து போய் போடணும் பேப்பரில். அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 1998 அப்புறம் தான் இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நம்மளுக்கு வந்துச்சு. இதுதான் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2014 அப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா இது விவிபேட் அப்படிங்கிற ஒரு மிஷின். நம்ம அமுக்கிற பட்டன் வந்து கரெக்டாக இந்த கட்சியினருக்கு தான் நம்ம போடுறோமா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக இந்த விவிபேட் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, இது வந்து வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படின்னு இந்த மிஷினுக்கு வந்து பேர் விவிபேட், ஓட்டர்ஸ் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த விவிபேட்டுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மாற்றி கொடுக்குற சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து 1998 வரைக்கும் இப்போ வடிவல் ஜோக்கில் கூட சொல்லுவாங்களே, அங்கே பாருங்க தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, தீப்பெட்டி சின்னமா அதுக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையே கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ 1998 வரைக்கும் தான் வந்து என்னது அப்படின்னா அந்த பேப்பரில் வந்து மடித்து பெட்டிக்குள்ளே போடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. அது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணோம், வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 2014 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போடுறது கரெக்டாக வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க விவிபேட் அப்படிங்கிறது. நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அந்த கட்சியோட பேர், அவருடைய ஃபோட்டோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் கூட நீங்கள் வந்து ஓட் பண்ணவங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். விவிபேட் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விவிபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பேரல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2014 தான் என்னாச்சுன்னா இது அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவிபேட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. விவிபேட்டோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், ஓட்டர்ஸ் வெரிஃபை பேப்பர்ஸ் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி இந்த பேரால வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள் 2014 நோட்டா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 தான் நோட்டா வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில். இப்படி நோட்டா அறிமுகப்படுத்தின
14வது நாடு. இது 14வது நாடு தான் நம்ம இந்திய நாடு. நோட்டாவை அறிமுகப்படுத்தின 14வது நாடு தான் நம்ம இந்திய நாடு. அப்போ ஃபஸ்ட்டு நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இப்போ நோட்டாவை அறிமுகப்படுத்தின ஃபஸ்ட்டு நாடு எது? அமெரிக்கா. எது? அமெரிக்கா. நம்ம வந்து 14வது நாடாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, இதான் நோட்டா. இதை கிளிக் பண்ணிட்டா நன் ஆஃப் த அபோவ், எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வந்து தேர்தல் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. அதாவது 2 வகையான தேர்தல் நடக்கும். ஒன்று நேரடி தேர்தல். என்னது? ஒன்று வந்து நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். ஓகே, இந்த நேரடி தேர்தல் அப்படின்னா என்னென்னா, டைரெக்டாக மக்களே போய் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற தேர்தலை தான் நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட் பண்ணுறதுக்கு ஏஜ் என்ன? 18 வயசு வந்து நிரம்பியிருக்கணும். ஓகே, 18 வயசு நிரம்பியிருக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தனை வயசாக இருந்துச்சு அப்படின்னா 21 வயசாக இருந்துச்சு. எத்தனை வயசு? 21 வயசாக இருந்துச்சு. அப்புறம் 18 வயசாக குறைச்சாங்க. இந்த 18 வயசாக குறைச்சது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988. 1988 தான் இந்த வயசை வந்து 21லேருந்து 18 குறைச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நேரடி தேர்தல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா எம்பி எலெக்ஷன். இப்போ நம்ம வந்து கடைசியாக நடந்துச்சு இல்லையா எம்பி எலெக்ஷன், அதில் நம்ம தான் போய் ஓட் பண்ணுவோம். எம்எல்ஏ எலெக்ஷன், அதுலேயும் நம்ம தான் போய் ஓட் பண்ணுவோம். அடுத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்பு, இதுலேயும் நம்ம தான் போய் தலைவர்களை வந்து செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நேரடி தேர்தலில் நிறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இந்த நேரடி தேர்தல் நடக்கிறனால ஒரு வலுவான மக்களாட்சி முறை நடக்கும். வலுவான மக்களாட்சி முறை நம்ம தானே நமக்கு பிடிச்சா தான் செலக்ட் பண்ணுவோம். பிடிக்கலாட்டி என்ன பண்ணுவோம்? செலக்ட் பண்ண மாட்டோம். அப்போ அவங்க அது வந்து என்ன செய்வாங்க? அவங்க பயந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் வலுவான மக்களாட்சி முறை கொண்டதாக இந்த தேர்தல் வந்து அதாவது இந்த முறை வந்து நேரடி முறை வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பிக்கும். அதாவது இப்போ மக்களே போய் ஓட்டு போடுறனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டிவி நியூஸ் மூலமாகவோ இல்லை வந்து அவங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்களா, கெட்டது செய்கிறாங்களா அப்படின்னா மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடையே இருப்பாங்க. அதே மட்டும் மக்களுக்கு வந்து அந்த அரசியல் பற்றின ஒரு அறிவு வந்து கற்பிக்கப்படுது. இது இந்த நேரடி தேர்தல் மூலமாக. மறைமுக தேர்தல் மூலமானா அவங்க ஓட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது ராம ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, அந்த மாதிரி முறையில் தான் நம்மலாம் இருப்போம். அதனால் நம்மளே போய் ஓட் பண்ணுறனால இவங்க யார், இவங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு, அதெல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை தான் இந்த பேரால சொல்கிறாங்க. மக்களுக்கு தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட தூண்டுகிறது. ஆமாம், இப்போ மக்களே இப்போ வந்து அரசியல்னா இப்போ மக்களும் நிறையா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த நேரடி முறையினால், நேரடி எலெக்ஷன் மெத்தட்னால என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நேரடி தேர்தல் முறை அதிக செலவு. என்னது? ரொம்ப செலவாகும். இந்த தேர்தல் நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? செலவு அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது? செலவு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன ஆகும்? எழுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? இந்த கட்சியை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்கலாம் பொய்யான பரப்புரையெல்லாம் பரப்பிடுவாங்க. அதை வந்து எழுத்தறிவற்ற மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அலசி ஆராய தெரியாதனால அவங்க ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் ஓட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த நேரடி தேர்தல் மூலமாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜாதி மதம் இந்த விஷயத்தை வச்சு அவங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்றதையும் இதோடைய குறையாக சொல்கிறாங்க. அடுத்து நேரடி தேர்தல் நடத்துவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. நேரடி தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய வேலை. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு மையத்திலையும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சவாலான விஷயமாகவே இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு தேர்தல் நடத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நேர்மையாக நடத்தணும். ஏன்னா நிறையா வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த ஃப்ராடெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் எப்பயும் என்ன செய்யும்? விழிப்புணர்வோடையே இருக்கணும். இந்த பணப்பட்டுவாடா, பணத்தை கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, ஏதாச்சும் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா வாங்குவாங்க. அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த நேரடி தேர்தல்னால வரக்கூடிய குறைகள் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். சில அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வந்து வாக்காளர், இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் சொல்கிறாங்க பாருங்கள். வாக்காளர் பணம், பொருள், பணிகள் மூலமாக அவங்களுடைய செல்வாக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த ஓட்டெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? வாங்கிடுவாங்க. எங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பணம் தரோம், பொருள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இது பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல் பரப்புரை போது சில நேரங்களில் வன்முறை, பதற்றம் இதெல்லாம் வந்துடும். தேர்தல் அப்போ வன்முறை வரும், பதற்றம் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ஏற்படும். இதனால் இந்த நேரடி தேர்தல் நடக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து பாருங்கள், மறைமுக தேர்தல்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா எம்எல்ஏ, எம்பி, இந்த மற்ற இதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். எம்எல்ஏ, எம்பிஸ் வந்து
குடியரசுத் தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம நேரடியாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணாமல் நம்ம செலக்ட் பண்ண பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கு மேலே உள்ளவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து அப்படி தான் நடக்குது. குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடக்குது. நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் தான் குடியரசுத் தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதோடைய நிறைகள் என்ன, மறைமுக தேர்தலுடைய நிறைகள்லாம் என்ன, செலவு கம்மி. இப்போ எப்படி நேரடி தேர்தலில் செலவு அதிகமோ அதே மாட்டோம் மறைமுக தேர்தலில் செலவு கம்மி. இன்னொன்று வந்து என்னென்னா பெரிய நாடுகளுக்கு இது வந்து உகந்ததாக இருக்கும். நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு இல்லையா, பெரிய நாடுகளுக்கு வந்து மறைமுக தேர்தல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உகந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோடைய குறைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாக்காளர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறனால, இப்போ எம்எல்ஏ எம்பிஸ் கம்மியாக தானே இருக்காங்க. இப்போ இந்திய நாடு முழுவதும்னா எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் மறைமுக தேர்தலில் நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏ எம்பிஸ் அவங்க கம்மியான பேர் தான். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், அடுத்த குறைகள் பாருங்கள். தேர்ந்தெடுக்க நேரடியாக பங்கு பெற முடியாது. மக்கள் வந்து இப்போ குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணோன்னா அவங்க நேரடியாக பங்கு கொள்ள முடியாது. எனக்கு இந்த குடியரசுத் தலைவர் பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம செலக்ட் பண்ணவங்க தான் அவங்கள போய் செலக்ட் பண்ண முடியும். அதனால் மக்கள் வந்து நேரடியாக அதில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களுடைய அந்த உண்மையான விருப்பத்தை வந்து பிரதிபலிக்காது இந்த மறைமுக தேர்தல் அப்படின்னு வந்து இதோடைய குறையாக வந்து சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள் அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள்னால் என்ன அப்படின்னா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறதா இந்த அரசியல் கட்சிகள். யாருக்கு? மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருக்கிறது யாருன்னு கேட்பாங்க, அரசியல் கட்சிகள்னு சொல்லணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள் அரசியல் கட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரலையும் குறிப்பிட்ட கொள்கையும் கொண்ட மக்கள் குழுவோட அமைப்பு தான் இந்த அரசியல் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இதில் வந்து மொத்தம் 3 நிலையில் இருப்பாங்க. யார் அப்படின்னா தலைவர். மொத்தம் 3 நிலையில் இருப்பாங்க. யார் அப்படின்னா தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், இன்னொன்று தொண்டர்கள். இது நம்மளுக்கு தெரியும். 3 அங்கங்கள் இதில் இருக்கும். தலைவர் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, இன்னொன்று தொண்டர்கள் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த பேரால வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் குடியரசுத் தலைவர் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து பாருங்கள் தேர்தல் குழாம், அதாவது காலேஜ்னா குழாம் பார்த்துக்கோங்க. தேர்தல் குழாம் அப்படின்னா எலக்டோரல் காலேஜ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பாராளுமன்றம், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, மக்கள் ஓட்டு போட்டு போனாங்க இல்லையா, அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பங்கேற்க முடியும். அதே மாட்டோம் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் எம்பிஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், இவங்க தான் குடியரசுத் தேர்தலில் பங்கேற்க முடியும். அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க பங்கேற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ராஜ்யசபாவில் வந்து ஒரு 12 பேர்த்த வந்து குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், விளையாட்டு அப்படின்ற ஒரு சிறந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு 12 பேர்த்த அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பங்கேற்க முடியாது. ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இந்த குடியரசுத் தேர்தலில் பங்கேற்க முடியும் அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஓகே. கட்சி முறை, எத்தனை கட்சி முறை இருக்குது, அதோடைய வகைகள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 3 வகையான கட்சி வகைகள் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒரு கட்சி முறை, அடுத்து இரு கட்சி முறை, அடுத்து பல கட்சி முறை அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு கட்சி முறை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இந்த 3 நாட்டிலையும் ஒரு கட்சி முறை மெத்தட் இருக்குது. இரு கட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டிலையும் இங்கிலாந்துலேயும் இருக்குது. இரு கட்சி முறை எங்கே இருக்குது? அமெரிக்க ஐக்கிய நாட்டிலையும் இங்கிலாந்துலேயும் இருக்குது இரு கட்சி முறை. நம்ம இங்கிலாந்துகிட்ட இருந்து தேர்தல் மெத்தடை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அங்கே இருக்க கட்சி முறையை நம்ம எடுத்துக்கல. நம்ம வந்து பல கட்சி முறை, நம்ம நாடு 2க்கு மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுவது தான் பல கட்சி முறை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இட்டாலி, இங்கெல்லாம் பல கட்சி முறை இருக்குது. நிறைய கட்சிகள் தானே போட்டி போடுறாங்க. 2 கட்சிகள் போட்டி போடல, நிறையா கட்சிகள் போட்டி போட்டு யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வருவாங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாம். நம்ம அரசியல் கட்சியோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், அரசியல் கட்சிகள்னாவே 2 வகையாக இருக்காங்க. என்ன அப்படின்னா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய கட்சியில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருப்பாங்க, மாநில கட்சியில் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ தேசிய கட்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பாருங்கள், ஒரு கட்சிக்கு வந்து 4 மாநிலத்திலையாவது மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதி அதுக்கு இருக்கணும். எத்தனை? 4 மாநிலத்தில் மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து என்னது தேசிய கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், அனைத்து அரசு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். எல்லா தேர்தல் கட்சியும் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். அப்போ எங்கே போய் பதிவு செய்யணும்னு கேட்பாங்க, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த கட்சியில் வந்து பதிவு செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தனித்தனி சின்னங்கள்லாம் கொடுப்பாங்க. என்னது? தனித்தனி சின்னங்கள்லாம் கொடுப்பாங்க. 2017 வரைக்கும் எத்தனை கட்சி இருந்துச்சு தேசிய கட்சி அப்படின்னா ஒரு 7 தேசிய கட்சி இருந்தாங்க. 2017 வரைக்கும் 7 தேசிய கட்சி இருக்கிறாங்க. எத்தனை கட்சி? 7 தேசிய கட்சி இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து மாநில கட்சி. மாநில கட்சினா 7 தேசிய கட்சி
கட்சியை தவிர மற்றதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாநில கட்சியாக தான் தேர்தல் ஆணையம் வந்து வகைப்படுத்தும். இந்த மாநில கட்சியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாநில கட்சி எப்படி சொல்கிறாங்கன்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த பேரால முக்கியமான பாயிண்ட் அப்படி ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்கள், கட்சிகளுடைய அங்கீகாரம். கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறையில் ஏதேனும் ஒன்றை வந்து நிறைவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், மக்களவை தேர்தலையோ இல்லை மாநில சட்டசபை தேர்தலையோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலத்தில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குல எத்தனை % இருக்கணுமா? 6% இருக்கணுமா? அதே மாட்டம் மக்களவையில் 2% இடங்களில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கணும்? வெற்றி பெற்றிருக்கணும். அதாவது மக்களவை எலெக்ஷன், அதாவது இப்போ MP எலெக்ஷன் இருக்குல்ல, அதில் 2% வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். அதே மாட்டம் இந்த மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மாநில சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, 4 மாநிலத்தில் பதிவான வாக்கில் செல்லத்தகுந்த வாக்கில் 6% எடுத்துருக்கணும் அப்படின்ற இது சொல்கிறாங்க. அடுத்து வந்து குறைந்தபட்சம் 4 மாநிலத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டி போடுறாங்க இல்லையா, பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் வந்து கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவுது. அதாவது அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ளேயே பயங்கர போட்டி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஃபஸ்ட்டு கடும் போட்டி இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன், அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும். கட்சி வந்து தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதிகளில் வந்து முன்னிறுத்துவாங்க. அதாவது எங்களை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி தானே வந்து ஓட்டு கேட்குறாங்க. எங்களை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கட்சி வந்து இந்த கொள்கைகளெல்லாம் வச்சிருக்கு, இந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கு, எங்களை செலக்ட் பண்ண இதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மள்ட்ட ஓட்டு கேட்கவே வருவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், நாட்டில் வந்து சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகளோட இதை தான் அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. இந்த அரசியல் கட்சி செலக்ட் பண்ணோன்னா அவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. யார்? இந்த அரசியல் கட்சிகள் தான் அரசாங்கத்தை அமைச்சு வழி நடத்துது. அதே மட்டும் தேர்தலில் தோல்வி அடைகிறாங்களே அவங்கள நம்ம எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எதிர்கட்சி தான் இந்த ஆளுங்கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணி அவங்கள பற்றின விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட வந்து பார்வைக்கு கொண்டு வருவாங்க. இந்தந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்தந்த ஊழல்லாம் நடக்குது அப்படின்னு யார் சொல்லுவா அப்படின்னா எதிர்கட்சி தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, மக்கள் கருத்துக்கு அரசியல் கட்சிகள் வடிவம் கொடுக்குது, மேலும் முக்கிய நிகழ்வுகளை மக்கள் கவனத்துக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொன்னோம், இப்போ வந்து ஆப்போனன்ட் பார்ட்டினா ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக பாடுபடுவாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க இந்த இடத்துலயாச்சும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மக்களுக்கு தெரிவித்து நம்ம அடுத்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க வந்து செயல்பட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், மக்கள் கருத்துக்கு அரசியல் கட்சிகள் வழி கொடுக்கின்றன, அவங்க நிகழ்வுகளை மக்களோட கவனத்துக்குலாம் இந்த எதிர்கட்சி வந்து கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இந்த அரசியல் கட்சி இருக்குது. எது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதையே மெயின் டார்கெட்டாக வச்சு இது பண்ணுவாங்க. அதே மட்டும் எதிர்கட்சி வந்து இவங்க ஆளுங்கட்சி செய்கிற குறைகள் அதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுலேயே ஒரு அவங்களுடைய டார்கெட்டாக வச்சு செயல்படுவாங்க. மக்களுக்கு செய்கிறாங்களா இல்லையா, என்ன தவறு செய்கிறாங்க அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், எதிர்கட்சியோட பங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களாட்சியில் எதிர்கட்சியோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல் 2 கட்சி முறையோ அல்லது இந்தியா பிரெஞ்சு நாடுகளை போல பல கட்சி ஆட்சி முறையோ இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி தான் ஆளும் கட்சியும், எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்கட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி மக்களுடைய ஆதரவு பெற்றது தானே ஆளுங்கட்சின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டி அந்த தோல்வி அடைகிறாங்க இல்லையா, கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருவாங்களே, அவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எதிர்கட்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்து சும்மா அதை பற்றி கொஞ்சம் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், அடுத்து அழுத்த குழுக்கள்னால் யார் அப்படின்னா, இவங்க வந்து அந்த இதிலலாம் இந்த மாதிரி போட்டியிடலாம் வரமாட்டாங்க, தேர்தலெல்லாம் போட்டியிடலாம் வரமாட்டாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது எது மூலமாக அப்படின்னா போராட்டம், இந்த விமர்சனம் பண்ணுறது, நிறையா அந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க, இதில் வந்து இவ்வளோ தான் செஞ்சுருக்கீங்க, அவ்வளோதான். அதாவது ஏதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் நியூஸ், அது பெரிய நிபுணர்கள்லாம் வச்சு அவங்கள மூலமாக அனலைஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டை வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க தான் வந்து யாருன்னா ப்ரெஷர் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலை, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தேர்தலில் போட்டிடுறது இவங்களோட மோட்டிவே கிடையாது. ஸோ இவங்களை வந்து யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குரூப் அப்படின்னு வந்து சொல்கிறோம், அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த அழுத்த குழுக்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் இந்த அழுத்த குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு குழுவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுத்த குழுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்கெல்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அழுத்த குழுக்கள் வந்து பாருங்கள் நலக்குழுக்கள்னு சொல்லுவாங்க, இல்லை தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம்
இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள் வந்து இங்கே பாருங்கள், அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரெஞ்சு, ஜெர்மனி இந்த நாட்டில் இருக்கிற மாட்டோம் வளர்ச்சி அடைஞ்சதா இருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அழுத்த குழுக்களாக இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நாடு? அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரெஞ்சு, ஜெர்மனி இந்த நாடுகளை போல வளர்ச்சி அடைஞ்சதா இந்தியாவில் அழுத்த குழுக்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பாருங்கள், வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்புகள், மத அமைப்புகள், பழங்குடி அமைப்புகள், மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வந்து பல வகைகளாக செயல்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அழுத்தக்குழு இருக்குது. இதுக்கு பாருங்க FICCI அப்படிம்பாங்க. இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் வந்து குழப்பலாம், அதனால் இதை எழுதி வச்சுக்கோங்க. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இது சொல்லுவாங்க ஆல் இண்டியா கிசான் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கிசான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கிசான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இந்திய மருத்துவ சங்கம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். அடுத்து அகில இந்திய மாணவர் சம்மேளனம், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை. அடுத்து இளம் பதாக்கா சங்கம், யங் பதாக்கா அசோசியேஷன். அடுத்து பாருங்கள், தமிழ்ச்சங்கம். அடுத்து என்னது? தமிழ்ச்சங்கம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். இந்த அமைப்பு தான் வந்து என்னென்னா நர்மதா நதியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அமைப்பு. நர்மதா பச்சாவோ ஆந்தோலன், நர்மதாவை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஓகே, அடுத்து பார்க்கலாம் அழுத்த குழுக்களோட செயல்பாடுகள். அழுத்த குழுக்களோட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும்? அதாவது குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படும் நலக்குழுக்களை தான் அழுத்த குழுக்கள். ஸோ இதில் வந்து இதை படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அரசியல் பங்கேற்பு, அவங்களுடைய அரசியல் பங்கேற்பு எப்படி இருக்குன்னா அரசியலோட மற்றொரு முகம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த அழுத்த குழுக்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இவங்க வந்து கல்விக்காக வந்து செயல்படுறாங்க, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய கொள்கை உருவாக்கம் பாருங்கள். அழுத்த குழுவினர் கொள்கைகளை உருவாக்குறவங்க கிடையாது, அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இவங்க வந்து கொள்கைகளை உருவாக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொள்கை உருவாக்க செயல்முறையில் பங்கேற்கிறதையும் அவங்க தடுக்கிறது கிடையாது. அதனால் அரசுக்கு தகவல் அளிக்கிறதுலையும் ஆலோசனை வழங்குறதுலையும் இந்த அழுத்த குழுக்கள் வந்து பங்களிப்பு செய்யுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. கொள்கை உருவாக்க செயல்முறைகள் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அழுத்த குழுக்கள் இந்த கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து கொண்டு வந்த கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, இதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், மக்கள் குழுவும் பங்கேற்போம். வந்து பாருங்கள், மக்கள் குழு அப்படின்னா என்னென்னா ஒரு கஷ்டமான டைமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கை பேரிடர் நடக்கிறப்ப மக்கள் குழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி டைமில் வந்து மக்கள் குழு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் உடனடியாக வந்து மக்களை திரட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவசர பணிகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து இந்த பேரல சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மக்களாட்சியில் பங்கேற்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெருவாரியாக பங்கேற்கும் போதே மக்களாட்சி அமைப்பு வந்து வெற்றிகரமானதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் மக்களாட்சி நம்ம இந்திய நாட்டில் எப்படி இருக்கா, வெற்றிகரமாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தலை வச்சு மக்கள் வந்து அதிகமாக பங்கேற்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த மக்களாட்சி முறை வெற்றிகரமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த பேரால வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த பேரால வந்து வேறு ஒன்றும் சொல்லலை. ஓகே, அடுத்து வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம படித்ததை வச்சு புக் பேக் கொஸ்டின் அடிக்கலாம். பாருங்கள், கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாட்டோட முறையை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஏன்னா நம்ம இங்கிலாந்து தேர்தல் முறையை தானே ஃபாலோ பண்ணோம். அப்போ விடை என்ன? அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன அமைப்பு? சுதந்திரமான அமைப்பா, சட்டப்பூர்வமான அமைப்பா, தனியார் அமைப்பா, பொது நிறுவனமாக? சுதந்திரமான அமைப்பு. அதாவது இது வந்து சட்டம் போட்டு இது வந்து கொண்டு வரல, இது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது இதில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இது கான்ஸ்டியூஷனல் பாடி, அதனால் இது சுதந்திரமான அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்பு போடக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 324. எது? பிரிவு 324, ஆப்ஷன் இ. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பகுதி 15. எது? பகுதி 15. பகுதி 15 தானே இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிக்கிறது யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தானே அங்கீகரிப்பாங்க இது தேசிய கட்சியா இல்லை மாநில கட்சியாங்கிறத. அதான் தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு சரியான விடை. அடுத்து பார்க்கலாம்.
கூற்று கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். காரணம் என்னென்னா இது நாட்டின் சொந்தமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஸோ 2 ஆப்ஷனும் கரெக்டு. இது சரியான விளக்கமும் கூட. அதனால் ஆப்ஷன் இதுதான், ஆ தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இப்போ 2014 14வது நாடு அறிமுகப்படுத்தணும் படித்தோம் இல்லையா பாக்ஸில். ஸோ ஆப்ஷன் இ. அடுத்து அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருந்துச்சு பார்த்தா அழுத்த குழுக்களில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு படித்தோம் இல்லையா. அடுத்து பாருங்கள், கூற்று ஏ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. ஆமாம். அடுத்து காரணம் என்னென்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதை போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையலை. கரெக்டு தான். அதுதான் அதை 2-3 வாட்டி அதை உங்களுக்கு வாசித்து காட்டியிருப்பேன். ஓகே, அப்போ இது என்னது, ரெண்டும் சரியானது, சரியே விளக்குகிறது. ஆர் ஏவை என்ன செய்து விளக்குகிறது அப்படின்னு போடணும். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள், கோடிட்ட சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். எத்தனை? 3 பேர். அப்படி தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா ஜனவரி 25 தானே அந்த தேர்தல் ஆணையம் உருவாக்குனாங்க. அந்த துவங்கின நாளை தான் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அப்போ இது என்னது, ஜனவரி 25. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. என்ன கட்சி முறை? நம்மளது பல கட்சி முறை. பல கட்சிகள் தானே போட்டி போடுறாங்க, பல கட்சி முறை. அடுத்து பாருங்கள், 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எத்தனை? 7 கட்சிகள் தான் 2017 தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு படித்தோம். அடுத்து பாருங்கள், நர்மதா பச்சோவா ஆந்தோலன்றது என்னன்னு கேட்குறாங்க. அது ஒரு அழுத்த குழுக்கள். எது? அழுத்த குழுக்கள். நர்மதா பச்சோவாங்கிறது ஒரு அழுத்த குழு. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். பொறுத்துக என்ன சொல்கிறாங்க, தேசிய கட்சி, ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, அழுத்த குழுக்கள் கேட்டிருக்காங்க. தேசிய கட்சி அப்படின்னா என்னென்னா, தேசிய கட்சி எங்கே இருக்குது? தேசிய கட்சி அடுத்து பார்ப்போம். ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஓகே, இரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்குது. அழுத்த குழுக்கள் என்னென்னா வணிக குழுக்கள். அப்போ தேசிய கட்சி 7. தேசிய கட்சி என்னது? 7. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னது, அவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.